வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாப்பிள்ளை மாசு மாதிரி வந்து என்னடா அது எது சால்னா சால்னாவா? ஆமாம். கடை பேர் தெரியல. கடை பேர் தெரியலையா? திருப்பாலம் மெயின்லேயே இது கடை. அப்படியா? சரி 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 சரி. என்ன ஆகும் அது? என்னடா டேய், என்ன ஆகும்? புரட்டா. எப்பயும் நம்ம கரெக்டாக இருந்தால் வரட்டா கரெக்டாக இருந்தால் போட்டாலும் இல்லை மண்டபம் சொன்னாங்களா? ஆமாம். 2 days அது ஆம்லேட்டு. டேய் என்ன கொஞ்சம் வைரா கல்டி ரசிக்காம உங்களுக்கு எங்கே எனக்கு எங்கே இங்கே வர நண்பர்களே, எனக்கு ஏன்னா எங்கே என்ன பற்றி நண்பர்களே போதுமா? எப்படா வெக்கமெல்லாம் சிரிக்கிற டேய், இங்கே எப்படா சிரிக்கிற? உங்களே புரட்டா மாப்பிள்ளை மாதம் மாதிரி புலன்னு புழக்க போகிறேன். ஏன்னா வீடியோ எடுக்க ஆள் இல்லை, அதனால் வேறு வழி இல்லாமல் நான் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருப்பேன். என்னது உங்களுக்கு வாங்கிட்டு வந்து சாப்பாடு இதை கொண்டு கொடுத்து விட்டாங்களாமே அக்கா. யார்? அக்கா தான். அவள் தானே கடையில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சோத்தை கட்டி கொடுத்துருவாட்டு பொண்ணுல. இப்போ அவங்க சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். சிக்கன் ரைஸா? என்னடா சொல்கிற? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அவங்க. அது எச்சி ஊடுறடி ஏன்டா இருந்துச்சா வேணுமா? டேய் விருதா ஊற்றிக்கிறா, சால்னா ஊற்றிக்கிறேன். சால்னாடா விரும்பல, டேஸ்ட்டாக இருக்குமா? சால்னாடா. சார் வந்துட்டார், எங்கள் சார் வந்துட்டார். சார் வீட்டுக்குள்ளே பூந்து களவாண்டு தின்ன நேற்று. அது சார் கண்டுபிடிச்சி விளக்க மாற்ற கொண்டு அடிச்சுட்டு நீ வீட்டு நுழையாங்கட்டார் சார் எங்களை. அப்படிலாம் சொல்ல, சார் எப்போயுமே எங்களுக்கு வந்து எங்களை வந்து ஒரு சின்ன குழந்தைகள் மாதிரி நினைப்பார் சார். வாங்க நல்லா சாப்பிடுங்க, ஆனால் சேட்டை மட்டும் பண்ணக்கூடாது நண்பர்களே சார்கிட்ட. என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சார்கிட்ட, ஆனால் சேட்டை அவருக்கு துரோகம் பண்ணால் சாருக்கு பிடிக்காது. நீ இந்த பிச்சு போடுறதே வல்லரா கிடையாது. ஏன்னா சாப்பிட்றேன் எச்சி ஊறி தொலைகிறா எனக்கு. என்ன அலசிக்கிட்டு இருக்க? தெரியல நண்பர்களே, எச்சி ஊறுது நண்பர்களே. இப்படி பண்ணிக்கிறேன். எப்படி இப்படிலாம் போட்டு இப்படி கிளறி விட்டுக்கிறணுமா? கிளறி விட்டுக்கிட்டு அடுத்து சால்னா உடச்சிக்கிறேன்னு. புரோட்டா எடுத்தோம் திண்டம் இருக்கக்கூடாதாம்மா. எடுத்தா திண்டம் இருக்கக்கூடாது. அதை திங்கிற விதிமுறையே வேறு. சால்னாவை இப்படி கிரேவி அடிக்கிறான் கிரேவி அப்படி தேவைப்படுறளவு ஊற்றிக்கலாம். இன்னமும் சமையல் குக்கிங் பண்ணுற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டப்ப தேவைப்படுற அளவுக்கு உப்பு வச்சுக்கலாம், அது ஊற்றிக்கலாம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டியாடா? நம்ம டேஸ்ட்டுக்கு பொறுத்தளவுமா. சார் கொதிக்குது சார், இருக்கீங்களா? அடுத்து அது கிரேவி, இது சால்னா சுற்றி ஊற்றிக்கிறோம்மா. ஊற்ற போலே எச்சி ஊற்றுறாடி கடவுளே. வச்சிடணுது வச்சுட்டு எப்படி இப்போ வந்து செங்கல் சிமெண்டு மண் எல்லாத்தையும் கலக்கிற மாதிரி கலைக்கிறதா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணுமா? வெயிட் பண்ணா அந்த இப்படி பேசிக்கிட்டு இருக்கானு. எப்படி இப்படி பேசிக்கிட்டு இருக்கேம்மா? அது கூட இங்கே கையை விட்டு திண்டு விடுவேன் நான். இல்லை அப்போ ஊருனாதாம்மா நல்லா இருக்கு. என்னடா சொல்கிற? ஆமாம். ஸோ கடவுளே. டேஸ்ட்டாக இருக்கு. டேஸ்ட் உங்களுக்கு வாங்கிட்டு வரான்னு பார்த்தேன். எனக்கு தான் வாங்கிட்டு வர மாட்டேன். எந்த காலத்தில் எனக்கு வாங்கி கொடுத்த, இன்றைக்கி நான் புதுசாக சொல்கிறேன். நீங்கள் இது சாப்பாடு ஒன்று வந்துட்டாங்க. என்ன ஒன்றேன் பாருங்க நண்பர்களே, அலும்பு பார்த்தீங்களா? இப்படிதாம்மா சாப்பிடுங்க, உங்களுக்கு தெரியல. எச்சி ஊரே ஊறி தொலைதா? உண்மையிலேவா? உண்மையிலே எச்சி ஊதுறா. அங்கே நல்லா இருக்கும்மா. நல்லா இருக்கு. 2 சாலாவும் மிச்சம் வைக்காமல் ஊற்றிடா டேய். நம்ம தேவைக்கு தேக்கான ஊற்றிக்கலாம். பத்தலை அவ்வளோதானே முடிஞ்சில்ல. நீ என்ன தேவை தேக்கணும் ஊற்றுவ? பத்தலை. பாருங்க நண்பர்களே, உள்ள தள்ளுறேன். நைட்டு அப்படியே ஆம்லேட் பண்ணலாம். பிளாக் ஸ்டார் மாதிரி தந்துடுறா. பிளாக் ஸ்டார் இருக்கா தெரியுமா? பிளாக் ஸ்டாரு ஹாய் ஹலோ வணக்கம் அவர் மாதிரி சாப்பிட்றேன் டீசெண்டா. அது நீங்கள் நானா? இந்த வாய் யாருக்கு? இந்த வாய் யாருக்கு? எனக்கு தான். சி என்ன வடியை விடுற உழுகு விட்டு சாப்பிடுங்க. சி 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 சி
டீசெண்டாக சாப்பிடுங்களா டி. டேஸ்ட்டு எப்படி இருக்கு டேஸ்ட்டு? செம்ம டேஸ்ட்டு. என்னடா சொல்கிறேன், நல்லா இருக்கா? டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. ஆ பரவாயில்லையாடா. அப்படியே உருட்டியாடுறா, பெண்ணஞ்சிக்கிட்டு உருட்டிக்கிட்டு ஒரு உருட்டுறா ஒரு உருண்டையாக்குடா. சூரி மாதிரி. ஆ அதே சூரி மாதிரி. மறுபடியும் போதும் இருந்து ஊதுகுழல் வச்சு ஊதுறேன் நண்பர்களே. சார் வந்துட்டாருங்க சாரு. ஆஹா ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். எப்பயுமே அந்த கடவுள் தான் எங்கள் சார், அந்த கடவுள் தான் மனசு சாருக்கு எப்பயுமே. சார் ஸ்டில்ல பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அந்த மனசு தான் கடவுள் தான் சாரு. பார்த்தீங்களா சார் எப்படி இருக்காருண்டே? செம்ம க்யூட்டாக இருக்காரா? எப்படி நண்பர்களே? அந்த மனசு தான் சார் கடவுள். நண்பர்களே விட்டு அடி புழக்கிறேன் நண்பர்களே. டேய் உன்னடா, ஏன்டா ஒன்றும் தெரியல, அப்படியே அதை போட்டு இருக்க நண்பர்களே. ஏய் தண்ணியை குடுறா. கடிதாண்டா பார்க்க வச்சுருந்தா அப்படி தானே போகணுங்களா? திட்டுறீங்க இவளையே. பார்க்க வச்சுருந்தா தனியாக திண்டு இப்படியே அருமையான டீ இருக்கு நண்பர்களே, தரமான டீ நண்பர்களே, சூப்பர் டீ. குடிக்காம உங்களை எடுக்கிறேன். வேணாம் குடிக்கவா? எடுக்கிறேன் அப்படியே நடக்கிறேன், அப்படியே சும்மா விடுங்க. தேங்க்யூ. நரஜூஸ் காஃபி, நரஜூஸ் டீ. கண்ணாடி நல்லா இருக்கும். சார் சரி சார். நேற்று நீங்கள் ஓட்டுறீங்க ஆர்வமா? இனிப்பும்லாம் ஒன்றும் இல்லாமல். நானா இல்லை, நீ தானே இனிப்பு போட்டேன், சக்கரை போட்டேன், உன்னை இனிப்பு லூசு போல. ரொம்ப அருமையாக இருக்கு டீ. டீயை குடிங்க, அப்புறம் எப்படி சாப்பிடுவீங்க? அப்போ எல்லாம் உட்காந்து முடிச்சது தான் கொடுத்துருப்பா. நான் சவுண்டு டொரு டொருண்டு. சார் குடிக்க இல்லை, குடிக்க ஆரம்பிக்கலை. இந்தா லாக்கு. என்ன சார் சவுண்டு இப்படி வருது? கேட்டோட சவுண்டு மாதிரி என்ன ஆகும்ல? நானா குடிக்க தெரியுதா சார் வெளியே? நான் சார் ஊருக்கே கேட்குது மாப்பிள்ள. இங்கே நான் குடிக்க தெரியாம இருந்தா இங்கே இந்தா இப்போ நீங்கள் பண்ண தப்புக்கு போய் சொன்னா முடிய காலி வந்தீங்க. நல்லா இருக்கும். சூப்பர் டீ நண்பர்களே. சார் கைவண்ணத்தில் அருமையான ஒரு டீ. நான் ஒரு டீ கடை வச்சு நான் வச்சுருக்கேன் சார். உங்களுக்கு சார் டீ கடை? எங்கள் சார் ஒரு இன்ஜினியர் நண்பர்களே, இன்ஜினியர் கெத்தா சொல்லுவேன். எங்கள் முத்ரா சார் இன்ஜினியர், பெரிய இன்ஜினியர் நண்பர்களே. விஜய் மகள்லாம் கட்டிங்க. விஜய் மகள்லாம் கட்டினேன். நம்ம யாதவ கலைச்சிக்கிட்டு சின்ஸ் கலைச்சிட்டு இருக்கிற நம்மளோட விஜய் மகள், பெரிய மகள், அதை கட்டினது நம்ம சார் தான் நண்பர்களே. ஆமாடா சார் தான் பெரிய வழி பிள்ளைங்க கட்டிக்கோங்க சார். நீ அங்கோட உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோமே. ஹலோ, அந்த லேடிஸ் காலேஜில் இது யாதவ காலேஜ் ஓடு. காலேஜ் அவன் வந்து முடிச்சு விட்டீங்களா? சூப்பர். நியூரோ சயின்ஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். ஆமாம் சார். சொல்லுப்பா. ஈரமாக இருக்கா? வாடா இன்னும் வரலையா? ஒன்றும் ஒத்தக்கலையே இருந்தா என்ன பழக்க அவனே? சரி வா வா. ஆமாம் ஆமாம், ஜென்ஸ் காலேஜிட்ட வா, ஜென்ஸ் காலேஜிட்ட வா. வா வா. முடிச்சுடுவோம்மா. ஓகே நம்மளே, சூப்பரான டீ, அருமையான டீ, கம்ம டீ. மாப்பிள்ளையும் சாப்பிட்டாரு. அடுத்து மாமா சாப்பிட போகிறாரு. ஆமாம், அடுத்து நான் சாப்பிட போகிறேன். நல்லா போட்டாரு. என்ன கடை பேர் இல்லையாடா? கடை பேர் வரைக்கும் சொல்லணும்டா. கடை பேர்லாம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக சொன்னால் பார்த்தா நம்ம மேலே இருந்து கவனிக்கல. நம்ம ஃபாலோவர்ஸ் போய் சாப்பிடுவாங்கல்ல.
போடு இப்படி தான் ப்ரீ ப்ரமோஷன் தான் பண்ணணும். இந்த மாதிரி நல்ல கடைகளுக்கு நல்ல ரிவ்யூ சொல்லணுமாப்ல. என்ன சார் தெரியும் கடை எல்லாத்துக்கும். அப்படியா? முடிச்சு விடு, ஜோலியை முடிச்சு விடு. ஓகே நண்பர்களே, ஒரு அருமையான வீடியோ பார்த்து சந்தோஷப்படுங்க, ஹேப்பியாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களே உள்ளது மதுரை மீசமணி மாஸ் மாதிரி பிஎம்ஆர் ப்ரொடக்ஷன்ஸ், எங்கள் சார் முத்துராஜ் இன்ஜினியர். நன்றி வணக்கம். எல்லாரும் ட்ருண்டு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓடுங்க. நன்றி வணக்கம். பாய் பாய் சொல்பா.